Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல ஒரு சூப்பரான பிரெக்னன்சி ஸ்டோரி பார்க்க போறோம். கூடவே அந்த சிஸ்டர் என்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா weight வந்து 90 கிலோக்கு மேல இருக்கு. 90 kgக்கு மேல இருந்திருக்கு. அவங்க வந்து செகண்ட் பேபிக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3 டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. அதிகமான வெயிட்டும் ஒரு காரணம். அதனாலேயே மிஸ்கேரேஜ் வந்து ஆயிருக்கும். 3 டைம்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிசிஓடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூ, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது 3 இருந்திருக்கு. டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாடி வெயிட்டை கம்மி பண்ணால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த சிஸ்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னு பார்க்க போகிறோம். வெறும் 3 மாதம் தான், ரொம்ப நாள்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணல. 3 மாதம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பிசிஓடி இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறவங்க இல்லையா, அது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மாதத்தில் 10 kg வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ 90 கிலோன்றது ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணி ஒரு நல்ல டயட், பேலியோ டயட் வந்து எடுத்திருக்காங்க. இந்த பேலியோ டயட் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் பேலியோ டயட் பற்றி நிறைய பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக சொன்னதில்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த லோ கார்ப் டயட் பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் பேலியோ டயட் அப்படின்றது பிசிஓடி இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நல்ல டயட் வந்து பேலியோ டயட். ஆனால் பேலியோ டயட் வந்து நம்ம எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. பேலியோ டயட் அப்படின்றது என்னென்னா நோ கார்ப் டயட். நோ கார்போஹைட்ரேட்டே எடுக்கக்கூடாது. மாவு சத்து இனிப்பு எடுக்காத டயட் தான் நோ கார்ப் டயட் தான் பார்த்திங்கன்னா இந்த பேலியோ டயட். ஸோ இது வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஆனால் இதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இவங்க வந்து இந்த 2 months தான் இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 10 kg அதிலே கம்மி பண்ணியிருக்காங்க. கூடவே ரெமிடியும் ஃபாலோ பண்ணிவிட்டு 3 monthsலேயே வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பேலியோ டயட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ மாவு சத்து எடுக்கக்கூடாது. இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் செய்யக்கூடிய அந்த கொலக்கட்டை, இடியப்பம், சப்பாத்தி, மில்லட்ஸு, சிறுதானியம் எதுவுமே எடுக்கக்கூடாது பேலியோ டயட்டில். என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் உணவுகள் எடுக்கணும். ப்ரோட்டீன் அப்படின்னும் போது அது வந்து நான்வெஜ் தான் மெயினாக வந்து சொல்லுவாங்க. சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, எக்கு இதெல்லாம் வந்து பேலியோ டயட்டில் எடுப்பாங்க. பருப்பும் பார்த்திங்கன்னா பேலியோ டயட்டில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பயறு வகைகளை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. பயரும் பார்த்திங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் உண்மையான பேலியோ டயட்ன்றது இந்த பயறுகள் எடுக்க மாட்டாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாவு சத்து இருக்கக்கூடிய இட்லி, தோசை, சோறு, சப்பாத்தி, மில்லட்ஸ் இதை தவிர்த்து பயறு ப்ளஸ் மற்ற இந்த மாதிரி ப்ரோட்டீன் நான் சொன்ன மாதிரி எக்கு, மஷ்ரூமு, பன்னீர், ஃபிஷ்ஷு, மட்டனு இதெல்லாம் எடுத்துப்பாங்க. எக்கு டெய்லி எக்கு, வேர்க்கடலை எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம் இது மாதிரி எடுத்துப்பாங்க. பழங்கள் பார்த்திங்கன்னா பேலியோ டயட்டில் கொய்யாப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சிலர் ஆப்பிள் அந்த மாதிரியும் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேலியோ டயட். இந்த டயட்டை 2 மாதம் ஃபாலோ பண்ணதில் அவங்களுக்கு வந்து 10 kg கம்மியாக இருக்குது. இந்த டயட்டோட ஸ்பெஷல் என்னென்னா வெயிட் கம்மி பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரும். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வீடியோவில், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரதுக்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ட். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் உண்டு பண்ணுறது மாவு சத்து இருக்கக்கூடிய உணவு. ஸோ மாவு சத்தையே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸே சரியாயிடும். அதே மாதிரி இந்த சிஸ்டர் 2 மாதம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து செக்கப்புக்கு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நார்மல் ஆகிருக்கு. அதாவது பிசிஓடி, தைராய்டு எல்லாமே, தைராய்டும் போயிடுச்சு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் போயிடுச்சு, பிசிஓடியும் போய் அவங்களுக்கு வந்து எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இந்த பேலியோ டயட் கூடயே சேர்த்து பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது அதையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பிட்றது. ஒரு காலையில் 9 மணிலேருந்து ஒரு ஈவினிங் நைட்டு 7 மணி வரைக்கும் இந்த டைமில் மட்டும்தான் உணவு எடுக்கணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டெய்லி வந்து ரெகுலராக சாப்பிட்றது தான் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது வந்து இந்த பேலியோ டயட் கூட இதுவும் எடுத்தால் இன்னும் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து பேலியோ எடுக்கிறவங்க தான் கிடையாது, இப்போ நம்மளுமே எடுத்துக்கலாம். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா 8 மணி 8:30க்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதேமாதிரி காலையிலையும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒரு 12-13 ஹவர்ஸ்க்கு நான் எதுவுமே சாப்பிடாத மாதிரி எனக்கு வந்து அதுவுமே ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். ஸோ இதை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம யாராக இருந்தாலும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து எடுக்கலாம். இது 2மே எடுத்திருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி, தைராய்டு, இன்சுலின் ரெசிஸ்டன்ட், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு. இது போக வேறு என்ன அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த 3 monthsல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வெந்தய டீ எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வெந்தய டீ சொல்லிகிட்டே இருக்கேன்ல, அந்த வெந்தய டீ எடுத்திருக்காங்க. அந்த வெந்தய டீ எடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்புல சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாயிட்டு
நமக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த நீர்க்கட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நீரெல்லாம் கரைஞ்சிரும். க்ளோவ் வாட்டர், கிராம்பு தண்ணீர், இது வந்து எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டெய்லி பார்த்திங்கன்னா எக் எடுத்திருக்காங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்காங்க, நான்வெஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, மோர் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே எடுத்திருக்காங்க. மோர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பால் நமக்கு பிசிஓடி இருக்கவங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது காரணம் அதில் இருக்கக்கூடிய இனிப்பளவு நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம காஃபி தூள் அந்த மாதிரி. பட் அந்த பாலை வந்து நீங்கள் பன்னீரா, மோரா, தயிரா எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நோ சுகர் ஐட்டம்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பேலியோ டயட்டில் வந்து நோ சுகர், அதுக்கப்புறம் நோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நோ ரைஸ் ஐட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேலியோ டயட் பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸ் எடுக்கக்கூடாது. சோறு, இட்லி, தோசை, மில்லட்ஸ், கொலக்கட்டை, இடியாப்பம், சப்பாத்தி எதுவுமே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் ஐட்டமும் எடுத்துக்கக்கூடாது, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கக்கூடாது. பேலியோ டயட்டில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னா நட்ஸு, வேர்க்கடலை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு முறுக்கோ பிஸ்கட்டோ அப்போல்லாம் எடுத்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு பேலியோ டயட்ன்றது ஒரு ப்ராப்பராக எடுக்கணும். கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் வெயிட் வந்து கம்மியாகும், இல்லைனா வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகாது. ஸோ அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ஐட்டம் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ மில்க் ஐட்டம்ன்றது இது தான், தயிர், மோர், பன்னீர், இது 3 பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் டின்னு சொல்லுவோம். அதாவது விட்டமின் டின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு முக்கியமானது. உங்களுக்கு வந்து புது எக்கை வளர வைக்கிற தன்மை அந்த விட்டமின் டியில் இருக்குது. ஸோ எக்கே எனக்கு இல்லை சரியாகவே, ஃபாலிகுலர் ஸ்டடியில் எக்கு குரோத்தே ஆகலைன்றவங்க இந்த விட்டமின் டி இருக்கக்கூடிய உணவு எடுக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பன்னீர், கேர்டு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா இந்த இது மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன்ல, எக்கு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, மோர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மில்க் ஐட்டம், வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இது வந்து எல்லாராலையும் இந்த டயட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் டவுட் தான். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம இட்லி, தோசை, எல்லாருக்கும் சோறு சமைப்போம். ஸோ நமக்கு மட்டும் ஒரு டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எனக்குமே தெரியும். இப்போ என்னையுமே எடுக்க சொன்னால் என்னாலே முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 75, 80க்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதிகமான வெயிட் தான். ஒரு 65, 63, 66லாம் ஓகே, கம்மி பண்ணிடலாம். 50க்கு கம்மி பண்ணிடலாம் நம்ம. ஆனால் இந்த 75, 80க்கு மேலே இருக்கவங்க கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு 2-3 மாதம் மட்டும் இந்த பேலியோ டயட் எடுக்கலாம். ஸோ ரொம்ப லாங் டேர்மாக இல்லாமல் இந்த ஷார்ட் டேர்மாக எடுத்துக்கோங்க. அந்த டைம்லையும் முட்டை, மஷ்ரூமு, பன்னீர், அந்த ஒரு 3 மாதம் பல்ல கடிச்சிட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த பிரச்சனை தான் எனக்கு தெரியுது, இர்ரெகுலர் பிசிஓடி தான் எனக்கு தெரியுது, வெயிட் அதிகம் தான் எனக்கு தெரியுது, ஆனால் நான் கம்மி பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க ஒரு 3 மாதத்துக்கு இந்த டயட் எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் லோ கார்ப் டயட், லோ கார்புன்றதான் நான் வீடியோலாம் போடுறேன்ல, லோ கார்புன்னும் போது கார்போஹைட்ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும். ஸோ அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் லாங் டேர்மாக கொண்டு போய்க்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு இது எடுத்திங்கன்னா அதோட பலன் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நேச்சுரலாக 3 மந்த்ஸ் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. உங்கள் பேபி வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நான் சாமி வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இதில் எதெல்லாம் முடியுதோ கண்டிப்பாக வந்து அந்த வெயிட் கெயின் அண்ட் இரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.